ஒரு பட்டணத்துல பயங்கரமான கலவரம் உண்டாகுது. அந்த கலவரத்தை போலீஸ்காரரால கூட கட்டுப்படுத்த முடியல. அதனால அந்த பட்டணத்துல இருக்கிற ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருத்தரை அழைக்கிறாங்க. ஏன்னா கலவரத்தையும் மக்களையும் அடக்குறதுல அவர் விசேஷித்த திறமை படைத்தவரா இருந்தாரு. அவர் வந்து கொஞ்ச நேரத்திலேயே கலவரத்தை அடக்கிட்டாரு. அமைதி மீண்டும் திரும்பியது. ஆனா இவ்ளோ பெரிய மக்கள் கூட்டத்தை அடக்கவும் ஆளவும் அறிந்த அந்த ராணுவ அதிகாரி தன்னை தானே கட்டுப்படுத்த முடியாம ஒரு நாள் சாராய் கடையில ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு பிணமாக கிடந்தாராமா. ஆமாங்க, இப்படித்தான் பலர் இன்றைக்கும் கூட இருக்கிறாங்க. ஆனால் தெரிக்க பேசுவாங்க, உள்ளம் பரவசம் அடையும்படி செய்வாங்க. நிறைய டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பெரிய தோல்வியாக, கேள்விக்குறியாக இருக்கும். மனுஷங்க இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப தரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. சகேயு அப்படிங்கிற மனிதனை பத்தி வேதம் சொல்லுது. இவர்கிட்ட சகலமும் இருந்தது. பணக்காசுல குறைவு இல்ல. இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தாரு. ஆனா இவர்கிட்ட அந்த சமாதானம் இல்ல. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இவர் மீட் பண்றாரு. இவரோட வாழ்க்கையில இவர் என்னென்ன இழந்து போனாரோ, இவர் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவரோட வாழ்க்கையில ஆண்டவர் தர்றாரு. அதே போல உங்ககிட்ட இன்னைக்கு பணம் இருந்தும் ஐஸ்வர்யம் இருந்தும் சமாதானம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. நீங்க இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு நிச்சயமா தருவாரு.